நேயர்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்க சனிப்பெயர்ச்சியினுடைய வக்ர சனிப்பெயர்ச்சி, அதாவது சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ஏப்ரல் மாதம் பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். இந்த பெயர்ச்சியான சனீஸ்வரர் 13/7/2025 முதல் நவம்பர் 28 வரை, அதாவது 135 நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால நமக்கு இந்த வக்ரச்சனியால் 12 ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்பொழுது நாம் பலன்களுக்கு செல்வோம். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி மிகவும் சாதகமாகவே இருக்கின்றன, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர் 11 சஞ்சரிக்கிறார், நன்மை தான். தர்ம கர்மாதிபதியாகி 11 இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. இப்போ இந்த வக்கரத்தால் என்ன அப்படிங்கிறது, சுப பலன்கள் தாமதமாகும், அவ்வளோதான். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா, இப்போ நீங்கள் ஒரு ஆதாயம் ப்ராஜெக்டை எதிர்பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நம்மளுடைய ப்ரிலிமினரி ஒர்க்கெல்லாம் கரெக்டாக நடக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம கேட்குற கடனோ பெரிய முதலீடோ இல்லை நம்மளை சார்ந்து அதை செய்யக்கூடிய ஆட்களோ அதனுடைய தொடர்புகளோ நாம் அதனுடைய எதை செய்ய நினைக்கிறோமோ அந்த பிளான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சற்று தாமதமாக அமையும். ஆனால் தாமதமாக அமைஞ்சாலும் அது நல்ல விதமாக அமையும். தன்னிலும் மூத்தவர்களுடைய தயவுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டமான சில நல்ல முயற்சிகள் உங்களுக்கு ஈடேறும். தன்னிலும் மூத்தவர்களுடைய தயவுகள் உங்களுக்கு எந்த வகையிலும் பயனுடையதாக இருக்கக்கூடும். அது மட்டுமல்ல, இந்த 11 இருக்கக்கூடிய சனீஸ்வரரால் தன்னிலும் மூத்தவர்களுடைய ஆதரவோடு மட்டுமில்லை, நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் உங்களுக்கு இறுதியில் வெற்றி அடைவது உறுதி. இவர் எந்த பாவங்களையெல்லாம் பார்க்குறாரு, முதல்ல பார்க்குற போது உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் சரீரம் மற்றும் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிக கவனம் செலுத்தி மிகவும் தன்னுடைய உடம்பை கச்சுன்னு நல்ல விதமாக வச்சுக்கோங்க. தனக்கு விருப்பமான ஆகாரங்கள் உணவுகளை உங்களுக்கு அணிந்து உணவுகளை சாப்பிடுவதும், நல்லதொரு ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு அட்ராக்டிவாக சென்று வருவதும் இவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் தேகத்திலே ஒரு தெளிச்சி காண்படும். ஏதாவது உடல்நிலை சரியில்லை ஏதாவது இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போது சீராகி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட ஜம்முன்னு இருப்பீங்க, அதில் மாற்றம் கிடையாது. 5ஆம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்குது. உங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியம் அமையும். பூர்வ புண்ணியத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு கைகூடுவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு விரைவில் உங்களை வந்தடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக பலமும் உங்களுடைய இந்த யோக்கியாம்சமும் உங்களுடைய காரிய முயற்சியும் உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் அது பயனுடையதாகவே அமைந்திடக்கூடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏதாவது ஒரு பூர்வீக பின்வழிகளில் உங்களுக்கு பிராதனமாக வரக்கூடிய சொத்துக்களோ நிலுவைகளோ இவைகள் ஏதேனும் ஒன்று உங்களை வந்தடையலாம். இப்போ 8ஆம் பாவத்துக்கு இவருடைய தொடர்பு இருக்குது. இந்த 8ஆம் பாவத்துக்கு இவருடைய தொடர்பு இருக்கிறனால உங்களுக்கு கண்டம் காட்சிகள் இருந்தவங்க, ஆரோக்கியத்தால் பெரிய பாதிக்கப்பட்டவங்க, இல்லை சரீரத்தில் ஏதோ ஒரு பயம் காட்டக்கூடியவைகள்லாம் இப்போது நீங்கள் தக்க மருத்துவ ஆலோசனைகள் செய்து இல்லை மருந்துகள் சாப்பிட்டு உங்கள் உடல் நல்ல விதமாக குணமாகும். எதிர்பாராமல் கடல் கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்போ, அங்கு இருப்பவர்களால் உங்கள் தொழிலுக்கு ஒரு நல்ல அணுகுமுறைகளோ இவைகளெல்லாம் உங்களுக்கு ஏற்பட நிறைய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நல்லவர் கெட்டவர்களால் உங்களுக்கு நன்மைகள் தான் என்பதை நாம் நச்சுன்னு சொல்லலாம். ரைட்டா? மறைமுக விஷயங்களிலும் கூட உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராமல் அதனால் கூட உங்களுக்கு சாதகமே அமையும். உங்களுடைய சில குறிப்பிட்ட முயற்சிகள் எடுக்கும் காரியங்கள் சிறிது தாமதம், செலவுகள், சிரமங்கள், பிறருடைய ஒத்துழைப்பு, தெய்வ அனுகிரகம் இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் வைத்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் சாதிக்க வேண்டியதை சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு இந்த நல்ல பலன்களை பெறுவதற்கும் மேலும் உங்களுடைய வளர்ச்சியை கூட்டிக் கொள்வதற்கும் என்ன மாதிரி நன்மைகள் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் ஏற்பட்டிருக்கிறது? எண்கணிதத்தில் பார்த்தால் 17, 15, 77 இந்த எண்கள் கொண்ட நபர், நிறுவனம், நாடு, நகரம், கிராமம், மேலும் இந்த இலக்கம், வீடு இவற்றால் உங்களுக்கு நன்மைகளே. அதற்கு அடுத்தபடியாக வடகிழக்கு திசையும் வடக்கு திசையும் உங்களுக்கு வரவுகளையும் செலவுகளையும்
திரவிய லாபங்களையும் வீடு வியாபார ஸ்தலங்களால் நல்ல ஒரு முயற்சிகளையும் உண்டாக்கும். வழிபாடுகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது திருக்கண்டியூர் சென்று மூவர் வழிபட வேண்டிய ஆலயமாகிய அந்த திருக்கண்டி பிரம்மன், சிவன், விஷ்ணு மூவரை ஸ்தலம் உள்ள வழிபாட்டை பெறுவதும், திருமியச்சூர் சென்று லலிதாம்பிகையும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கூத்தனூர் சரஸ்வதியையும் வழிபட்டு வந்தால் மிகவும் நன்மையே. இந்த வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் வளர்ச்சியை உண்டாக்கும். மற்றும் பரிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது வெள்ளை நிற புஷ்பங்கள், அதாவது வெண்மை நிற வஸ்துக்கள் இவற்றை தானம் செய்வது, இனிப்பு இவற்றை தானம் செய்வது நல்லதே. அத்துடன் நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம், மூவருடைய சிவா விஷ்ணுடைய அந்த வசீகர ஸ்லோகங்கள் வழிபாடுகள், சரஸ்வதியினுடைய சகலகலாவள்ளி மாலை, இந்த அம்மனுடைய ஸ்லோகங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்தால் மிகவும் பலமுடைய ஒன்றாக இருக்கும். ஆக 11 இருக்கக்கூடிய சனி எந்த வகையிலும் உங்களுக்கு நல்லதொரு நன்மைகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும் என்பதை உறுதியாகவும் அறுதியாகவும் உறுதியிட்டு சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.